ஹலோ மக்களே, எல்லாரும் ஜாலியாக வீக்கெண்ட் மோடில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வெட்னஸ்டே ஷூட் பண்ண வீடியோ. யூடியூப்க்கு நியூவாக இருக்கிறதுனால கொஞ்சம் போஸ்ட் பண்ண லேட் ஆகுது. குயிக்காக கற்றுப்பேன்னு நினைக்கிறேன். இது கடலூரில் எங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை ரூம். இதை நான் மென்ஷன் பண்ணுறதுக்கான ரீசன், சென்னையில் நான் இருக்கிற வீட்டில் வேறு மாதிரி இருக்கும். இதோட ஃபுல் இன்சார்ஜ் எங்கள் அம்மா தான். நெக்ஸ்ட் ஸ்கின் கேர்க்கான டைம். எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் அண்ட் ஆயிலி ஸ்கின்னும் கூட. அவ்வளோ சீக்கிரம் எந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு செட் ஆகாது. ஏதாவது நியூவாக ஆசையாக ட்ரை பண்ணால் கூட உடனே பிம்பிள் வந்துடும். ஸோ எவ்வளோ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்புறம் தான் இந்த ப்ளம் செட் ஆகிருக்கு. அதுவும் நான் ரெகுலராக ப்ராப்பராக கேர் பண்ணிக்கிற பொண்ணும் கிடையாது. சம்டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் கூட தூங்கியிருக்கேன். பட் அதெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் சேஞ்சும் பண்ணியிருக்கேன். இனிமேல் ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆயிலி அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு என்ன சன்ஸ்க்ரீன் போடுறதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் செக் பண்ணி பார்க்குறேன். மீன்வைல் கேடிவி அண்ட் விஜய் சூப்பர் ரெண்டுத்துலேயுமே எனக்கு பிடிச்ச மூவி போட்டிருந்தாங்க. நான் 10th படிக்கும் போதுலேருந்தே பயணம் மூவி பார்க்குறேன். பட் ஸ்டில் அதோட எக்ஸைட்மெண்ட் எனக்கு குறையில. ஸ்னேகா மேமோட சிரிப்புக்கு நான் அடிமனே சொல்லலாம். ஸோ 2 சேனல்லையும் நான் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் நைட் டாக்டர் ஷர்மிகா சிஸ்டரோட வீடியோ நான் ரெகுலராக செக் பண்ணுவேன். பட் எனக்கு இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எவ்வளோ எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. டைம் இல்லாமல் இல்லை, பட் எனக்கு அந்த ஜூஸ் குடிக்க பிடிக்குமா பிடிக்காதான்னு ஒரு கன்ஃபியூஷன். சும்மா வேணால் சாப்பிட்லாம், பட் ஜூஸாக குடித்தா எனக்கு அது டேஸ்ட் பிடிக்குமான்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணலாமேன்னு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அவங்க சொன்ன குவான்டிட்டி இல்லாமல் நான் எனக்கு வேணுங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. நெக்ஸ்ட் டே மார்னிங், தேர்ஸ்டே மார்னிங் என்னோடய டே வெள்ளை பூசணியோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்றதை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சீரியஸ்லி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதோட பெனிஃபிட்ஸும் என்னென்ன இருக்குன்றதை வர நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்லேயும் நான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணது கொஞ்சம் பெப்பர். ஸோ இந்த பெப்பர், ஹனி, இதெல்லாம் மின்ட் இதெல்லாம் ஆட் பண்ணோன்னே எனக்கு எப்படி குடிக்கும் போது ஃபீல் ஆச்சுன்னா, இந்த பானிபூரியில் பானி இருக்கும் இல்லையா, எனக்கு அந்த மாதிரி தான் சீரியஸ்லி ஃபீல் ஆச்சு. அது ஒரு வெள்ளை பூசணி குடிக்கிறோம் அப்படின்றதே எனக்கு தோணலை. எனக்கு அந்த பானி குடிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ மில்க் ஸ்டாப் பண்ணிட்டு இதை தான் காலையில் குடித்தேன். நெக்ஸ்ட் எங்கள் அப்பாவை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுறதுக்காக போஸ்ட் ஆஃபீஸில் எங்கள் அப்பாவை விட்டுட்டு நேராக திங்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக பழமுதிர் போகலான்னு பார்த்தேன். மீன்வைல் இந்த ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலூரில் போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு மெயினான ஏரியா. நெக்ஸ்ட் பழமுதிருக்கு தான் வந்தேன். கொஞ்சம் திங்ஸ் வாங்கணுன்னு. ஆல்ரெடி கொஞ்சம் திங்ஸ் வெஜிடபிள் சாலட்க்கு வீட்டில் இருக்குது. இருந்தாலும் 2-3 ஐட்டம் விட்டு போச்சு. அதை வாங்கலாமேன்னு இந்த மார்க்கெட்டுக்கு வந்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணுங்கிறத நான் வாங்குறத விட, இந்த மார்க்கெட் ஃபுல்லாகவே எங்கே போனாலுமே சரி, எந்த கடைக்கு ட்ரெஸ் கடைக்காக இருந்தாலும் சரி, இல்லை சூப்பர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, நான் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அதை வாங்கிட்டு வருவேன். நான் ரவுண்ட் அடிக்கிறது பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ நிறையா பில் போடுற மாதிரி நிறையா வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வாங்குறது என்னமோ 2-3 ஐட்டமாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் பழமுதிரில் வாங்கினேன். வாட்டர் மிலான் சம்மர் சீசன், சரி வாங்கலான்னு பார்த்தேன். ஃபுல் வாட்டர் மிலான் 130-150 ருபீஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது காஸ்ட்லியாக என்னன்னு தெரியல. நான் பாட்டுக்கே வாங்கிட்டு போயிட்டு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன்னு ஏதாவது சொல்லிட போகிறாங்க, திட்டிட போகிறாங்கன்ட்டுன்னு என் கண்ணு முன்னாடியே அவங்க கட் பண்ணி ஒரு பீஸ் பேக் பண்ணி வச்சாங்க. சரி அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் ஒரு வேலை சொல்லி ஓகே சொன்னாங்கன்னா அப்புறம் வாங்கிக்கலாமேன்னு வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் பச்சை பட்டாணி இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன் வெஜிடபிள் சாலட்காக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 1.5 hours கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தானே ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை அரைச்சி என்னோடய விலாக், என்னோடய யூடியூப்பில் கொஞ்சம் சேஞ்சஸ், செட்டிங் சேஞ்சஸ் அதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பண்ணிவிட்டு இதை குடிச்சு முடிச்சிட்டேன். டேஸ்ட் ஓகேவாக தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஹெல்த் முக்கியமாக டேஸ்ட் முக்கியமானு பார்த்தா இப்போலாம் ரீசெண்டாக நான் ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்றேன். ஸோ லன்ச்க்கு எனக்கு ஃபேவரட்டான மோர் குழம்பு சாப்பிட்டுட்டே ஹாட்ஸ்டாரில் நெட்ஃப்ளிக்ஸில் எனக்கு லிட்டில் கிருஷ்ணா ரொம்ப பிடிக்கும். 90s கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக லிட்டில் கிருஷ்ணா பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ அதை பார்த்துட்டே லன்ச் சாப்பிட்டுட்டேன். நெக்ஸ்ட் இந்த புத்தாண்டுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் இந்த பில்லோ கவர், பிளாங்கெட்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்தது. அதையும் மிஷினில் போட்டாச்சு. வீட்டில் ஹெல்ப் பண்ணுவீங்களா அம்மாக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்வேன். குட்டி குட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஈவினிங் வாக் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிம்பிளாக எதாவது சாப்பிட்லாமேன்னு ஒரு கொஞ்சம் சாலட் எக்ஸ்ட்ரா இருந்தது. அதை ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மரவள்ளிக்கிழங்கு அம்மா இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க, மசாலாலாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு என்னோடய ஈவினிங் ரொட்டீனை முடிச்சிட்டேன்.